ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அர்த்த பஞ்சகத்துல இதுவரையிலும் 4 அர்த்தங்களை பார்த்துள்ளோம். இனி மிச்சப்பட்டது பலஸ்வரூபம். பலம் என்ன? எம்பெருமான் திருவடிகளை கிட்டி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவ ஜனித பிரீத்தி காரித கைங்கரியம், அனுபவத்தால தூண்டப்பட்டு கைங்கரியம் செய்யறோமே, அதுதான் பலன். இந்த பலத்தை பற்றி ஆழ்வார் எந்த 4 பதிகங்களிலே அருளி செய்கிறார் என்றால், எம்மா ஒழிவில் நெடு வேய். எம்மா வீட்டு திறமும் செப்பம் 2ஆம் பத்தினுடைய 9வது திருவாய்மொழி. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி 3 நெடுமார்க்கடிமை 8 10 வேய் மறுதோழினை மெலியும் ஆதோ 10 3 ஆக 2 9 3 3 8 10 10 3. இந்த பதிகங்கள்ல ஆழ்வார் புருஷார்த்தத்தை பலத்தை பற்றி விவரித்தருளுகிறார். இதில் முதல் பதிகம் எம்மா வீடு. இந்த பதிகத்தில் ஆழ்வார் என்ன சாதிக்கிறார் என்றால், கைங்கரியம் செய்யும் பொழுது சுவார்த்ததா நிவிருத்தியை அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் தான் புருஷார்த்தம் என்று முதல் பத்திலே அறுதியிட்டார். தினமும் நம்மளே அருளி செய்த அர்த்தத்திலே பார்த்துள்ளோம். முதல் பத்துக்கு என்ன சாரம்? எம்பெருமானுடைய திருவடிகள்ல பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் புருஷார்த்தம். ஆத்மா எதை ஆசைப்பட வேண்டும், அதுக்கு என்ன புருஷார்த்தம் என்றால் எம்பெருமான் திருவடிகளை கிட்டி கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம் என்று முதல் பத்திலே சாதித்து விட்டு, 2ஆம் பத்தில் ஆழ்வார் என்ன பண்ணார் என்றால், இந்த கைங்கரியத்தை நிஷ்கர்ஷித்தார். அதை இப்படிப்பட்டது என்று அறுதியிட்டார். எப்படிப்பட்டது கைங்கரியம் என்றால், எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுதும் கூட எனக்காக என்னுடைய ஆனந்தத்துக்காக என்று இருக்கக்கூடாது. எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக எம்பெருமானுக்கு நான் தொண்டு செய்பவனாக அமைய வேண்டும் அப்படின்றதுதான் எம்மா வீடு அப்படின்ற பதிகத்தில் ஆழ்வார் பிரார்த்தித்தார். 2ஆம் பத்தில் எம்பெருமான் என்ன பண்ணா என்று பார்த்தோம் முன்பே. ஆழ்வார் பலமுறையாக நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அப்படின்னா நமக்கும் ஸ்ரீவைகுண்டம் போக வேண்டும் அப்படின்ற உபதேசம் பண்ணார். அடியார்கள் கூடாங்களே உடன்படுவது என்று கொள்ள என்று தாமும் ஆசைப்பட்டார். இதெல்லாம் கண்ட எம்பெருமான் ஆழ்வாருக்கு மோட்சத்துல ஆசை, ஸ்ரீவைகுண்டத்துல எனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார் என்று எம்பெருமான் உணர்ந்து என்ன செய்தான்? ஆழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்தான், ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்தான். அங்க கைங்கரியம் செய்வதற்கு ஆழ்வாரை அழைத்தான். அப்பொழுது ஆழ்வார் என்ன சொன்னார்? எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஏன் நிராகரணம் பண்ணார்? எம்பெருமானே, என்னுடைய ஆசைக்காக எனக்காக நீ கொடுக்கக்கூடிய மோட்சமும் எனக்கு வேண்டாம். உன்னுடைய திருவுள்ளத்துக்காக நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டுமே ஒழிய எனக்காக நீ கொடுக்க கூடாது. தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பு என்று எம்பெருமானே, உனக்காக தான் நான் இருக்கணுமே ஒழிய எனக்காக அப்படின்றது இருக்கவே கூடாது என்று இதான் எம்மா வீடு அப்படின்ற பதிகத்தில் ஆழ்வார் செய்யக்கூடிய நிஷ்கர்ஷம். என்ன நிஷ்கர்ஷம்? நிஷ்கர்ஷம் என்றால் அறுதியிடறது. என்ன அறுதியிட்டார் ஆழ்வார்? எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் சுவார்த்ததா, ஸ்வம்னா நான், சுவார்த்தம் அப்படின்னா எனக்காக, சுவார்த்ததா அப்படின்னா எனக்காக இருக்கும் தன்மை, அதை நிவிருத்தி பண்ணுகிறார், அதை கழிக்கிறார் ஆழ்வார். கைங்கரியம் செய்யும் பொழுது எனக்காக என்னுடைய ஆனந்தத்துக்காக அப்படின்ற ஒரு அம்சமும் இருக்கக்கூடாது என்று இது எம்மா வீடு அப்படின்ற பதிகத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். ஆக இந்த பதிகத்துல இப்ப புருஷார்த்தத்தை தானே விவரிச்சிருக்கார் ஆழ்வார். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? பலஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆனால் புருஷார்த்தம் கைங்கரியம். இந்த கைங்கரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, முதலிலே எம்மா வீட்டுல இந்த மாதிரி ஆழ்வார் அருளி செய்தார். அடுத்தது 3 ஒழிவில் காலம் எல்லாம். இந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்றார் என்றால், கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித கைங்கரியம். சர்வதேச எல்லா இடங்களிலும், சர்வ கால எல்லா சமயங்களிலும் எல்லா காலத்திலும், சர்வ அவஸ்தா உச்சித எல்லா நிலைகளுக்கும் சேர, எம்பெருமானுக்கு என்ன நிலையவனா இருக்கட்டுமே, அதே போல நாமும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எல்லா நிலைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெறும் ஒரு மனிதனாக தான் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் அப்படின்றது கிடையாது. ஒரு புஷ்பமாகவோ சந்தனமாகவோ என்ன ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாவது எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனை. அதுதான் இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எல்லா விதத்திலும் அடிமையானது பிரார்த்திக்கப்பட வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார்.
இந்த பிரார்த்தனை அப்படின்றது கைங்கரியத்துல மிகவும் முக்கியமான உறுப்பாக இருக்கு. புலிலோகாச்சாரியர் துவய பிரகரணத்துல முமுட்சு படின்ற கிரந்தத்துல அருளி செய்யும் பொழுது இந்த கைங்கரியம் தான் பிரார்த்தித்தே பெற வேணும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை அருளி செய்தார். அதாவது எம்பெருமானுக்கு நான் அடிமை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சொரூபம் என்ன ஜீவாத்மாவுக்கு அதான் முன்னாடியே பார்த்துக்கணும் இல்லையா? பையில் ஏறு கண் கரு அப்படின்னு 4 பதிகங்கள் ஆத்மாவுடைய சொரூபம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது அப்புறம் பாகவத சேஷத்துவம் எல்லாம் இருக்கட்டும். முதல் படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்றதுதான் ஆத்மாவுக்கே சொரூபம் அப்படின்றது பார்த்துட்டோம். இது முடிவான பிறகு எதுக்காக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா என்னுடைய சொரூபத்தை பெற நானாக இருக்கணும் அப்படின்னாலே ஆத்மா எப்ப ஆத்மாவாக இருக்கும்? பரமாத்மாவுக்கு தொண்டு செய்தாதான் ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கும் அப்படின்றதுக்கு சேர நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆயிடும்னா விதியால தூண்டப்பட்டு பண்றதாக ஆயிடும் கைங்கரியம். சந்தியாவந்தனம் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? 6 மணிக்கு ஆனா பண்ணணும், அவ்வளவுதான். விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது விதியால தூண்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக ஆயிடும். ஆனா ஆசையால தூண்டப்பட்டு பண்ணக்கூடிய செயல்கள் நமக்கே தெரியுது இல்லையா? கைங்கரியன்றது அப்படித்தான் இருக்க வேண்டும், பிரார்த்தித்தே பெற வேண்டும், நம்முடைய சொரூபம் கிட்டிடும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் இல்லாமல், அதுவும் உண்மைதான், கைங்கரியம் செய்யாமல் போனால் நாக்கின் சுக்குருவதாக சேஷத்துவம் அப்படின்னு கைங்கரியம் செய்யாதவனுக்கு அவன் தொண்டன் அப்படின்னே சொல்ல முடியாது. தொண்டு இல்லைன்னா ஆத்மாவாகவே இருக்காது, அது அச்சித்த போல அசத்கல்பமாக ஆயிடும். ஆக ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு தொண்டு செய்து எம்பெருமானை மகிழ்விக்கிறதுதான் ஆத்மாவுடைய சுரூபம், அது உண்மைதான். அதற்கு மேல் எப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு நான் தொண்டு செய்யறேன், எவ்வளவு உத்துங்கமான எவ்வளவு உயர்ந்த எம்பெருமானுக்கு நான் தொண்டு செய்யறேன் அப்படின்றது மனசுல வாங்கி அப்போ பிரார்த்தித்தே பெற வேண்டும். ஆசைப்பட்டு மேற்கொண்டு பிரார்த்தித்து பெற வேண்டும். இந்த நிலை இங்கு மட்டும் கிடையாது, ஸ்ரீவைகுண்டத்திலும் இதுதான் தொடரும் நித்தியமாகவே பிரார்த்தித்து பெற வேண்டும் என்று பிள்ளைலோகாச்சாரியர் உதவி செய்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா கூட ஏன் இப்ப அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் கூட எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டேதான் இருப்பார்கள். எப்பொழுதும் பிரார்த்தித்தே பெருமானே அடுத்தது இந்த கைங்கரியம் அப்படின்னு ஆசைப்பட்டு மேல் விழுந்து கைங்கரியம் செய்வார்கள். ஆக விதி தூண்டி பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டு பண்ண வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையானது இந்த 3 ஒழிவில் காலம் எல்லாம் அப்படின்ற பதிகத்துல காட்டப்பட்டது. ஆக இதுவும் பலத்தை விவரிக்க வந்ததாக ஆயிடுறது. ஏன் கைங்கரியத்தை விவரிக்கிறது இல்லையா? கைங்கரியமானது பிரார்த்தித்தே பெற வேண்டும் அப்படின்ற அம்சமானது இந்த 3 அப்படின்ற பதிகத்துல விவரிக்கப்படுறது. அடுத்தது எம்மா ஒழிவில் நெடு வேய். 3வது பதிகம் நெடுமார்க்கடிமை 8-10. இந்த நெடுமார்க்கடிமையில முன்பே பார்த்துள்ளோம். பாகவதர்களை பத்தி 2 பதிகத்தில் ஆழ்வார் அருளி செய்றார் திருவாய்மொழியில. 1 பயிலும் சுடரொளிமூர்த்தி 3-7, மற்றொன்று நெடுமார்க்கடிமை 8-10. பயிலும் சுடரொளிமூர்த்தியில என்ன பண்ணார் ஆழ்வார்? அங்க பாகவதர்கள்லாம் சேஷிகள், அவர்கள்லாம் தலைவர்கள் அப்படின்னு அருளி செய்தார் பயிலும் சுடரொளிமூர்த்தியில. 8-10 ஆழ்வார் என்ன அருளி செய்ததாக நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். நெடுமார்க்கடிமையில பாகவதர்கள்லாம் போக்கிய பூதர்கள் அப்படின்னு முன்னாடியே நம்மளே அருளி செய்ததாக பார்த்திருக்கோம் இல்லையா? எவ்வளவு அழகா எல்லா கிரந்தங்களும் ஒண்ணு சேர்றதுன்னு அப்படின்னு இங்க அனுபவிக்கணும். ஆச்சாரிய ஹிருதயத்துல நாயனார் ஜீவாத்மா சுரூபத்தை தெரிவிக்கும் பொழுது என்ன பண்ணார்? பயிலேறு கண் கரு அப்படின்னு சாதிச்சார். ஜீவாத்மாவோட சுரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் பயிலும் சுடரொளிமூர்த்தி அப்படின்ற பதிகமானது இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்காரு. எப்படி ஒரு கோவையா சேர்க்கலாம்? எப்படி நம்மளுடைய ஈடையும் நாயனாருடைய கிரந்தத்தை எப்படி சேர்க்கலாம் என்றால், நம்மளை சாதித்தது என்ன? 3-7 பயிலும் சுடரொளிமூர்த்தியில பாகவதர்கள்லாம் சேஷிகள், தலைவர்கள் அப்படின்னு நம்மளை சாதித்தாரா? அப்ப என்ன கிடைக்கும்? அவர்கள்லாம் தலைவர்கள் அப்படின்னா அப்போ ஜீவாத்மா என்ன? அவன் தொண்டன் அப்படின்றது கிடைக்காதா? பாகவதர்கள்லாம் தலைவர்கள், இவனுக்கு அவன் தலைவர்கள் அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவன்? அவர்களுக்கு இவன் தொண்டன், அடியவன் ஆயிடுத்து இல்லையா? அப்போ அது சொரூபத்தை சொல்றது. ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அதுதான சொரூபம். ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டவன், பாகவத சேஷத்துவம், அது சொரூபம், இயல்பான தன்மை. அது 3-7 பயிலும் சுடரொளிமூர்த்தியில சொல்லியாச்சு. 8-10 நெடுமார்க்கடிமையில நம்மள என்ன சாதித்தார்? இங்க பாகவதர்கள்லாம் போக்கிய பூதர்கள். போக்கியம்னா என்ன? எம்பெருமான போக்கியம் அப்படின்னு சொல்றோம். என்ன தாற்பயம்? எம்பெருமானுடைய குணத்தை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் பண்றது, இதுதானே எம்பெருமான் போக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு தாற்பயம். அதே போல இங்கேயும் பாகவதர்கள்லாம் போக்கிய பூதர்கள் நெடுமார்க்கடிமையில தான் சொல்லப்படுறது. அப்படின்னால என்ன ஆயிடும்? அப்போ இந்த ஜீவாத்மாவானவன் பாகவதர்களுக்கு அடிமைப்பட வேண்டும், அவர்களுடைய குணானுபவத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு அடிமைப்பட வேண்டும் அப்படின்னு தன்னிடையே கிடைக்காதா? இதான் ஒட்டி போறது. ஆக 8-10 நெடுமார்க்கடிமையில பாகவதர்களுடைய போக்கியத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னாலே அப்ப என்ன ஆயிடுறது? ஜீவாத்மா அவர்களுக்கு
அவருடைய குணத்தை அனுபவிச்சு அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணா இதுதான் புருஷார்த்தம் அப்படின்றது தன்னடைய வராதா. நெடுமார்க்கடிமை அப்படின்ற இடத்துல இந்த பாகவதர்களுடைய புருஷார்த்தத்துவம் அவர்களுடைய போக்கியத்துவம் அப்படின்ற தன்மையானது வெளியிடப்படுறது ஜீவாத்மாவுக்கு அவர்கள் தான் புருஷார்த்தம். ஆக 8, 10 ஆயிடுச்சு. அடுத்தது கடைசி பதிகம், அதாவது இந்த 4 பதிகங்களுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய பதிகம் வேய் மருத்துவனை மெலியும் ஆளு அப்படின்னு 10:3. இந்த பதிகமானது 2:9 எம்மா வீடு இருக்கு இல்லையா, அதோட மிகவும் தொடர்பு கொண்ட பதிகம். அதை காட்டிலும் விஞ்சின ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய பதிகம். எம்மா வீடே ஆத்மாவினுடைய அத்தியந்த பாரதந்திரியம், இயல்பான தன்மை, வசந்த குணமான பாரதந்திரியம் அப்படின்றத காட்டுறது எம்மா வீடு. பாரதந்திரியம்னா என்ன? எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லா எம்பெருமானுக்காக அப்படின்னு அந்த உயர்ந்த நிலை இருக்கு இல்லையா, அதான் பாரதந்திரியம். அது எம்மா வீடு காட்டுறதா? எப்படி காட்டித்து? கைங்கரியத்துல வரக்கூடிய ஆனந்தம் கூட எனக்காகன்னு கிடையாது, அதுவும் எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக தான் இருக்க வேண்டும். அந்த கைங்கரியமும் கூட எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக அப்படின்னு அவ்வளவு வசந்த நிலைக்கு எடுத்துன்னு போயிட்டா அது காட்டணும். வசந்த நிலையை தெரிவிக்க போறது வேய்மருத்துவனை அப்படின்றது 10:3. எப்படி தெரிவிக்கிறது என்றால், எம்மா வீட்டில் என்ன ஆயிடுத்து, ஆழ்வார் என்ன பண்ணார், அங்கேயும் ஒரு சின்ன நிர்பந்தம் வைத்தார். ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க வரும் பொழுது ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ மோட்சத்தை எனக்காக கொடுக்க வேண்டாம், உன்னுடைய திருவடிகள்ல நீ கைங்கரியத்தை கொள்ள வேண்டும், ஆனால் அது உன்னுடைய திருவுள்ளத்தினுடைய உகப்புக்காக இருக்க வேண்டும். அவங்க ஒரு சின்ன ஒரு நிர்பந்தம் ஆழ்வார் அங்க என்ன வைக்கிறார் அப்படின்னா, என்ன நீ கொள்ள வேண்டும், அந்த கொள்ளுதல் உன்னுடைய திருவுள்ளத்துக்காக இருக்க வேண்டும், என்ன நீ கைங்கரியம் கொள்ளுதல் எனக்காக அப்படின்றத தவிர்த்தார், எனக்காக இருக்கக்கூடாது அப்படின்றத தவிர்த்தார். ஆனா ஒரு சின்ன நிர்பந்தம், என்ன நீ கொள்ள வேண்டும், அது உனக்காக இருக்க வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம். அந்த கொள்ள வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம் கூட அற்று போயிடுத்து வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகத்துல. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகத்துல எம்பெருமானும் ஆழ்வாரும் ஒரு சேர கலந்திருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பகல் போது வந்தது, கண்ணன் எம்பெருமான் பசுமயக்கத்துக்காக போக போறானே அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு சங்கை வந்தது. எம்பெருமானை பத்தி பார்த்து சொல்றார், எம்பெருமானே நீ பசுமையக்க போக கூடாது, அங்க அசுரர்கள்லாம் இருப்பார்கள், மனத்துல உனக்கு நலிவு வரும், உனக்கு தீங்கு வரும், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, எம்பெருமான் முதல்ல என்ன சொன்னான் அப்படின்னா, நான் போறதாகவே இல்லையே அப்படின்றதுல எம்பெருமான் எவ்வளவு புரிய வச்சான். அப்புறம் ஆழ்வாரா சில ஸ்திதிகளை ஏற்படுத்தி மனசுல ஏற்படுத்தி இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி மேற்கொண்டு ஆழ்வாரே ஒரு புதுசான ஒரு நிலையை தெரிவிக்கிறேன். என்னன்னா, எம்பெருமானே நீ காட்டுக்கு போறன்றது ஒரு வியாஜம் தான், உனக்கு பசுமைக்கிறது அப்படின்றது கூட முக்கியம் கிடையாது. உனக்கு மத்த ஸ்திரீகள், கோபிகா ஸ்திரீகள், அதாவது மத்த பக்தர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்களை அனுகிரகம் பண்றதுக்காக தான் நீ அங்க போற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர்கள் அனுகிரகம் பண்ணுவது நீ இங்கேயே பண்ணலாமே, உனக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஆழ்வார் ஒரு பக்தர் இருக்கும் பொழுது மற்ற பக்தர்களிடத்துல நான் ஈடுபட்டு ஆழ்வாருக்கு வருத்தம் வருமோ அப்படின்னு உனக்கு ஒரு கவலை இருக்கலாம். எனக்கு அந்த வருத்தம் கிடையாது அப்படின்றத நான் இப்ப தெரிவிக்கிறேன். என்னுடைய கண்மட்டத்திலேயே நீ மற்ற பக்தர்களுடன் நீ அனுபவித்துக் கொண்டிருந்தால் எனக்கு அது போதும். நீ வனத்துக்கு போயிட்டு அங்க உனக்கு ஒரு தீங்கு வருது என்னால சகிச்சிக்க முடியாது, அதனால நீ என்னுடைய கண்மட்டத்திலேயே மற்ற பக்தர்களுடன் உலாவி திரியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் தான் அந்த வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகம். இப்ப இங்க ஆழ்வார் எல்லா நிர்பந்தத்தையும் அறுத்துட்டார். என்ன நிர்பந்தத்தை வைக்கல எங்க ஆழ்வார், என்னோட நீ அனுபவிக்கணும் அப்படின்னு நிர்பந்தத்தை வைக்கல. ஆழ்வாருக்கு இங்க என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, அதான் மாமுனிகள் சாதிப்பார் இந்த கிரந்தத்தினுடைய, அதாவது ஆச்சாரிய சாதிக்கும் பொழுது பரசமிருத்தியே ஆழ்வாருக்கு இங்க பிரயோஜனமாக இருந்தது. பரன்னா எம்பெருமான், பரபரன் கண்ணன் எம்பெருமான், அவனுடைய சமிருத்தி அப்படின்னா அவனுடைய ஒரு இன்பம், அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விருத்தி சமிருத்தி, அது மட்டுமே ஆழ்வார் பார்த்தாரே ஒழிய தன்னை பார்க்கவே இல்லை. அப்படின்றதுதான் அந்த எம்மா வீடுக்கும் இந்த வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகத்துக்கும் இருக்கக்கூடிய வாசி. அங்க கொள்ள வேண்டும் அப்படின்றது பார்த்தார், ஆனா கொல்லும் பொழுது உனக்காக கொள்ள வேண்டும், எனக்காக கொல்லக்கூடாது அப்படின்னு எம்மா வீட்டுல சொன்னார். இங்க ஆழ்வார் என்ன விண்ணப்பிக்கிறார் எம்பெருமான் இடத்துல அப்படின்னா, என்ன நீ கொல்ல வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது, உனக்கு ஒரு தீங்கு மாறாதபடிக்கு நீ காட்டுக்கு போக வேண்டாம், உனக்கு எந்த பக்தர்களிடத்துல ஆசை இருக்கோ அவர்களுடன் நீ இங்கேயே கழிக்கலாமே, என் கண்மட்டத்திலே நீ கழிக்கலாம், தீங்கு வராதபடிக்கு இங்கேயே இரு அப்படின்னு, என்னை நீ கொல்லணும்னு கூட ஆசை இல்லை அப்படின்றத தவிர்த்துட்டுதான் இந்த வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகம். ஆக இங்கேயும் புருஷார்த்தம் எப்படி வெளியிடப்படுறது என்றால், என்ன படிப்படியா பார்த்துன்னு வரோம். புருஷார்த்தம்னா என்ன? புருஷன்னா ஆத்மா, புருஷைகி அர்ச்சதேஜி புருஷார்த்தகா, புருஷனால ஆத்மாவால விரும்பப்படக்கூடியது அதுதான் புருஷார்த்தம். இப்ப முதல்ல என்ன விருப்பத்தை காட்டினார்? கைங்கரியம், அதுவும் அவனுக்காக பிரார்த்தித்தே பெற வேணும், அதுவும் பாகவதர்கள் திறத்துல கைங்கரியம், அதுதான் பிரார்த்திக்கப்பட வேண்டியது ஆத்மாவுக்கு அப்படின்னா சொல்லிட்டு வந்து, இங்க இந்த 10:3 வேய்மருத்துவனை அப்படின்ற பதிகத்துல நம்ம பிரார்த்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன அப்படின்ற அந்த நிலையை விட்டுடணும். எனக்குன்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது,
எம்பெருமானுக்கு நன்மை இவ்வளவு மட்டும்தான். அதவன் என்னை கொண்டு நன்மையை பெறுவானோ இருக்கட்டும், என்னை தள்ளிவிட்டு அவன் நன்மை பெறுவானோ அப்படியும் இருக்கட்டும், அவனுக்கு நன்மை, அவனுக்கு சமிருத்தி, அவனுடைய நன்மை அப்படின்றதே எனக்கு முக்கியமே ஒழிய இதுல நான் இந்த கணக்கிலேயே வரல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 10-3 வேய்மறு தொழினை அப்படின்ற பதிகம். ஆக இந்த 4 பதிகங்கள் ஆழ்வார் வரிசையாக இந்த மாதிரி புருஷார்த்தத்தை விவரித்தே கொண்டு வந்தார். எம்மா வீட்டுல சுவார்த்ததா நிவர்த்தி, தனக்காக அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற நிவர்த்தி. ஒழிவில் காலம் அப்படின்ற இடத்துல சர்வ அவஸ்துசித கைங்கரிய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை அப்படின்றது அந்த ஒழிவில் காலம் அப்படின்ற பதிகத்துல முக்கியமான அம்சம். அப்புறம் 8-10 நெடுமார்க்கடிமையில பாகவதர்கள் திறத்திருக்கக்கூடிய கைங்கரியம் புருஷார்த்தம் அப்படின்னு அங்க அறிவித்தார். அப்புறம் 10-3 பரசமிருத்தேக பிரயோஜனமாக ஆழ்வார் இருந்தார். அதாவது எம்பெருமானுக்கு ஒரு நன்மை அவ்வளவுதானே ஒழிய நான் கணக்கிலேயே வரல அப்படின்னு சொன்னதுதான் 10-3. ஆக இப்படி 4 பதிகங்கள்ல புருஷார்த்தத்தை சொல்லிவிட்டார். இந்த புருஷார்த்தத்தை தெரிவிக்கும் பொழுது நம் பிள்ளை இன்னும் சில அம்சங்கள்ல சாதிக்கிறார் தன்னுடைய ஈடு அப்படின்ற கிரந்தத்துல. என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, உபாசகன் இருக்கான், அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் பிரம்மத்தை போய் அடையணும். அவனுக்கு பலன் இதுதான், என்ன பிரம்மத்தினுடைய அனுபவம், அதுதான் உபாசகன். உபாசகன்னா பக்தியோக நிஷ்டன். இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு என்ன பலன்? பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படின்ற பலன். அந்த பலத்தை பெறும் பொழுது அவன் பக்தி யோகம் அப்படின்ற சாதனத்தை பண்ணணுமா? அந்த உபாசனத்தை சாதனத்தை பண்ணாதான் அவன் பிரம்மத்தை போய் அடைய முடியும். சாதனத்தை பண்ணும் பொழுது அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாந்தகா தாந்தகா திதிக்ஷா பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் அனுபஷ்யது அப்படின்னு உபநிஷத்துலாம் சொல்றது. இவன் சாந்தியோட தாந்தியோட இருக்கணும். அதாவது உட்புலன் என்ன, அதாவது மனசுதான் உட்புலன். அதே போல பஞ்ச இந்திரியங்கள், வெளி இந்திரியங்கள், பகிர் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு எம்பெருமானை தியானித்து மோட்சம் பெற வேண்டும். இது உபாசகனுக்கு. ஆனா அந்த பிரபன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இந்திரிய நிகிரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தல் அப்படின்றது. உபாசகன் அவன் முயற்சியால இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அப்புறம் பக்தியை அனுஷ்டானம் பண்ணி சாதனம் பண்ணி அப்புறம் மோட்சத்துக்கு போகணும். பலனை அவன் பெற போறான். இந்த பிரபன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் பண்ண வேண்டியதுன்னு ஒண்ணுமே கிடையாது இல்லையா, இவனுக்கு எல்லாமே பலத்திலேயே வந்து சேர்ந்துடுறான். பிரபன்னனுக்கு எம்பெருமானே அந்த இந்திரிய ஜெயத்தை கொடுக்கிறான். அது ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னை தீமனம் கெடுத்தாய் மருவித்தொழும் மனமே தந்தாய் அப்படின்னு. நல்ல மனசு எம்பெருமானே நீயே எனக்கு கொடுத்த அப்படின்னு. உபாசகன் அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு போக்கிக்கணும். இந்த பிரபன்னன் ஆழ்வார் இருக்காரு இல்லையா, ஆழ்வாருக்கு எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா தானா கொடுத்தான் அந்த பலனை. என்ன பலனை? சுத்தமான ஒரு மனசாகிற பலனை தானா கொடுத்தான். சுத்தமான மனசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்லயே ஆழ்வார் அருளி செய்தார், அந்த பக்தியை கொடுத்தது அவனதான். அவன் தான் எம்பெருமானே என்ன பண்ணான் அப்படின்னா சுத்தமான மனசை கொடுத்துட்டு மாயாறு வர மதியானம் மறுபடியும் அப்படின்னா அந்த பக்தியும் கொடுத்தான். உபாசகன் என்ன பண்ணான்? அவன் கஷ்டப்பட்டு பக்தியை வளர்த்துக்கணும். எம்பெருமான் அங்கேயும் உபகாரம் பண்ணுவான். ஆனா உபாசகனா நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பிரபன்னன கூட்டஸ்தரான ஆழ்வாருக்கு எப்படி அப்படின்னா சுத்தமான மனசை கொடுத்து அதுல பக்தி எம்பெருமான் கொடுத்து அதோட மட்டும் இல்லாமல் காதல் கடல் புரிய விளைவித்த அப்படின்னு வேற மாதிரி காதல் அப்படின்னு பெரிய ஒரு காதலாக எம்பெருமானை அதை வலியுறுத்துறான். அதாவது வந்து அதிகப்படுத்துறான் எம்பெருமான் அந்த பக்தியை. அதாவது பக்தி வர்த்தகத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதையே அவன் வர்த்திப்பிக்கிறான், வளரச் செய்கிறான். ஆக சுத்தமான மனசை கொடுக்கறது என்ன, அதே போல சிறந்த பக்தியை கொடுக்கறது என்ன, கொடுக்கப்பட்ட அந்த பக்தியை வளர்க்கிறது என்ன, இது எல்லாமே உபாசகன் தானே செய்ய வேண்டும். ஆனா பிரபன்னனான ஆழ்வாருக்கு எப்படின்னா இதெல்லாமே பலமாக அமைந்தது, எம்பெருமான் தானே எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக அமைந்தது என்று இதையும் நம் பிள்ளை சேர்த்து அருளி செய்கிறார். ஆக இந்த மாதிரி பதிகங்கள்ல இந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் அதை என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், பலம் எம்பெருமான் திருவடிகள் இருக்கக்கூடிய கைங்கரியம், திருவடிகள் அனுபவித்து அவன் திருவடிகள்ல பண்ணக்கூடிய கைங்கரியம், அதான் புருஷார்த்தம். இது ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பண்றதோ இங்க பண்றதோ அதெல்லாம் சரிதான். ஆனா இதோட சேர மொத்ததும் எம்பெருமான் பலனாக தருவான். நல்ல மனசை எம்பெருமான் கொடுப்பான், பக்தியை கொடுப்பான், பக்தியை வளர்ப்பான். எல்லாமே எம்பெருமான் செய்யக்கூடியவை அப்படின்னு இதெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டின பல சுரூபம். ஆக இதோட அர்த்த பஞ்சகத்தை பார்த்துள்ளோம். திருவாய்மொழியில 20 பதிகங்கள்ல இந்த 5 அர்த்தங்களானதை ஆழ்வார் எப்படி அருளி செய்தார் அப்படின்றத பார்த்தோம். இதற்கு மேல் ஒவ்வொரு பதிகத்திலும் உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரமான அம்சம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.